வணக்கம். மனோகர், இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர். தமிழகத்துல விஞ்ஞான ஊழல் கேள்விப்பட்டிருப்போம். இது கோவில்ல கொள்ளடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ஊழல். ஊழல்ல எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கோவில்ல இன்னைக்கு ஆகம விதியே இல்லாத இன்னைக்கு அறநிலைத்துறை என்ற பேர்ல அயோக்கிய துறைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சேகர் பாபுடைய தலைமையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியத்துல ஆதி திருவரங்கம் கோவில் இருக்கு. பழமையான கோயில், 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலுடைய நிலைமை இன்னைக்கு என்ன தெரியுங்களா? முழுக்க தரையெல்லாம் போட்டு, டைல்ஸ் எல்லாம் போட்டு, மார்பல் எல்லாம் போட்டு வச்சுட்டா. உடனே தொல்லியல் துறை இதெல்லாம் எப்படி நீ பழமையை மாத்துவேன்னு சொல்லி கொட்டுன்னு கொட்டினதுக்கு அப்புறம் உடனே அறநிலையத்துறை என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் தோண்டி எடுத்து தரையெல்லாம் கிளீன் பண்ணிச்சு. இப்ப கும்பாபிஷேகம் பண்றதுக்குள்ள மக்கள் ஆகம விதிக்கு உள்பட்டு செய்யலான்னு சொன்னா இந்த அறநிலைத்துறை உள்ள புகுந்து சாமி சிலையெல்லாம் வில்லங்கம் பண்ணி அவ இஷ்டத்துக்கு ஒரு சாமியாவே பார்க்காத ஏதோ ஒரு கல்லு பழங்கள்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவே, கடவுளை பத்தி தெரியாதவே, ஆகம விதி தெரியாதவனெல்லாம் கோவிலுக்குள்ள விட்டா என்ன நடக்கும் சார்? இன்னைக்கு வரையிலும் பாருங்க, அந்த இடத்துல கோவில் ஒரு ஆகம விதிக்கு உட்பட்டு எதுவுமே செய்யல. அந்த கோயிலுடைய நிலைமை இன்னைக்கு சின்னபண்ணமா இருக்கு. 10,000 கோடி அந்த கோயிலுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க பணம். அந்த ஒதுக்கின பணம் யாருக்கு செலவு பண்ண, என்ன பண்ண? அந்த கோவில்ல சாமியுடைய விரல வில்லங்கம் பண்ணிருக்கிற, அப்படியே மூடி மறைக்கிற, தைல காப்பு போடணுங்க. வருஷம் 360 தைல காப்பு தான் அந்த சாமிக்கு. அப்பேற்பட்ட சாமியை என்ன வச்சு எடுக்கணும்? அதுக்கு மூலிகை செடியில இருந்து மூலிகை எடுத்து அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆயுள் தொலைச்சி எடுக்கணும். இதுதான் தொல்லியல் துறையில இருந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நீ என்ன பண்ண? போய் ஆசிட ஊத்தி சாமி மேல உள்ள இருக்கிற அழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வழிச்சு எடுத்து சாமி சிலையெல்லாம் வில்லங்கம் பண்ணி கெமிக்கலை போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்க. ஆதி திருவரங்கம் ஸ்ரீரங்கன் ஆதரவுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் சொல்றாங்க. அப்பேற்பட்ட அந்த புனிதமான அந்த கோயில்ல அந்த சுவாமிய 18 அடி இருப்பார் பெருமாள். அந்த பெருமாள், பள்ளிக்கட்ட பெருமாளை இவ்வளவு நாசம் பண்ணி வச்சிருக்க. நீ எல்லாம் அறநிலையத்துறை தயவு செய்து அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியே போ. கோவில்ல இருந்துகிட்டு ஏன் கோவிலுடைய புனிதத்தை கெடுத்துட்டு இருக்க? ஏன் இதெல்லாம் சேகர் பாபுக்கு தெரியாதா? எத்தனை நாளா நடந்துட்டு இருக்குது? இதை உடனடியா இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு ஆதி திருவரங்கம் கோவிலை புனர்முனைக்கிறத பார்வையிடணும். இதுக்கு ஒரு தனி குழு பார்வையிடணும். இதனாலதான் இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். இந்து முன்னணி போராட நினைக்க தூண்டாதீங்க. அதனால இந்த கோவில் ஆகம விதிப்படி நீங்க உடனடியா இதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. அந்த கோவில்ல முறைப்படியான ஆகம விதிப்படி நடத்தணும். இதுதான் கேட்டுக்கொள்ளும்.